ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்துக்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போனால், கமெண்டில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எந்த மேக்ஸுக்கு எதாவது ரெஃபர் பண்ணுங்கள் புக்கு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ நான் ஃபாலோ பண்ணுறது இந்த புக்கு தான் என்கிட்ட இருக்கிறது. ஸோ அதான் உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒன் சைடு ஃபுல்லாக ஆப்டிடியூட் இருக்கும், ஒரு சைடில் வந்து ரீசனிங் ஃபுல்லாகவே இருக்கும். 17 டாபிக் வந்து ஃபுல்லாகவே ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரெண்டுமே போத் ஆஃப் வியூ இருக்கும். நல்ல ஒரு பெனிஃபிட்டான புக் தான் அது. ஆனால் இதுக்கு அட்வான்ஸ் புக்கெலாம் நிறையா வந்துட்டு, சுரேஷ் அகாடமிலே நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு அட்வான்ஸ் புக்கில் நிறையா வந்திருக்கும். நீங்கள் வேணால் அதை வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் நல்லா பெஸ்ட்டாக தான் இருக்குது. இதில் வந்து கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் எக்ஸசைஸ் சம்மெல்லாம் பார்த்திங்கன்னா 1 or 2 தான் இருக்கும். மற்ற சம்மெல்லாம் நம்ம தான் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் பார்க்கணும். ஆன்சர் மட்டும் பேக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டான புக்கு வந்து இந்த புக்கு நான் சொல்லலாம். இது வந்து ஃபுல்லாகவே தான் பாருங்கள், ஆப்ஷன் இப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நல்லா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு புக்கு ஃபுல்லாகவே வந்து. அண்டு வந்து இதில் ஒவ்வொரு சம்மும் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்போ நிறைய கலந்துருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரே ஒரு சம்மே வந்து 4-5 வாட்டி கேட்ட கொஸ்டின் அந்த மாதிரி சம்மில் நிறையாவே இருக்கும் இதில். ஸோ நம்ம ஆஸ்பிரண்டாக இருக்கிறவங்க எல்லாருமே ஒன்று மேக்ஸில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ரூட் அண்ட் ஸ்கொயர்டு. ரூட்டு ஸ்கொயர்டு வந்து எதுலேருந்து எது வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும் பார்த்தீங்கன்னா 25 வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த காட்டுறேன் ரூட்டில் பார்த்தீங்கன்னா 25 ஸ்கொயர்டு 25 அண்டு க்யூப்லேயும் 25 நமக்கு தெரிஞ்சிருக்கணும், மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது தெரிஞ்சுதான் ஈஸியாக நம்ம வந்து சம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இது வந்து சிம்பிளிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக எனக்கு ஃபஸ்ட்டில் தான் தெரியாது, வீடியோ பார்க்க தான் எனக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சிச்சு. ஸோ இது கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா நான் பண்ணது வீட்டிலே நான் படித்ததுனால அவ்வளோக்கும் எதுவுமே தெரில. போக தான் வந்து எனக்கு தெரிஞ்சிச்சு எல்லாமே. ஸோ ஃபஸ்ட் இந்த சைடு ஃபுல்லாகவே வந்து ரீசனிங்காக இருக்கும். ஸோ எல்லாமே இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த புக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த கிளாஸ் வந்து ஒத்து போகும் பார்த்தீங்கன்னா, சுரேஷ் அகாடமிலே வந்து சுதர்சன் சார் வீடியோ கிளாஸ் ஒன்று இருக்கும், ப்ளேலிஸ்ட்டே இருக்கும் 4 years பேக்கு. ஸோ அந்த புக்கு நீங்கள் அந்த வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த புக் சேம் புக்கு தான். இந்த புக்கில் உள்ள சம் தான் அவர் நடத்துவார். ஸோ அதனால் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவ்வளோ கிளியராக நடத்துவார். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதாவது ஃபுல்லாக இப்போ பேசிக்லேருந்து தெரியணும் அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ கிளாஸ் பார்த்தீங்கன்னா செம்மையாக நடத்துவார் சுதர்சன் சார். அதிலே போட்டிருக்கும், ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க 4 years பேக் அந்த புக்கெல்லாம். ஸோ இந்த புக்கிலேருந்து அவர் நடத்துவார். இன்னொரு புக் வந்து SRBDRB, இந்த புக்கை பற்றி நிறைய பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் பார்க்காதீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறத செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த புக்கில் வந்து மேக்ஸு அண்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், TNPSC ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நிறையா ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நல்லாவும் இருந்துச்சு, ஆனால் தமிழில் தான் இருக்கும் இது. சொசைட்டி எக்ஸாமுக்கு வந்து இந்த புக்கு நல்லா ஒரு ஃபுல்லாக தரவாக பார்த்துருந்தா கண்டிப்பாக வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஏன்னா மேக்ஸு எல்லாமே கொடுத்துருந்தாங்க, ரீசனிங் தனியாக வேறு, ஆப்டிடியூட் தனியாக வேறு, அவ்வளோ எக்ஸசைஸ் நிறையா கொடுத்துருந்தாங்க. ஸோ யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு இந்த புக்கும். ஸோ என்கிட்ட இருக்கிறது இந்த ரெண்டு புக்கு. இப்போ காட்டுறது வந்து ரீசனிங் ஃபுல்லாகவே இவ்வளோ ரீசனிங் இருக்குது. ஒவ்வொரு ரீசனிங் நான் பார்த்துருக்கேன். ஸோ நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான புக்கு தான் இந்த புக்கு. ஸோ மேக்ஸ்கிட்ட எனக்கு இந்த ரெண்டு புக்கு தான் இருக்கும். இதை ரெஃபர் பண்ணி தான் பார்ப்பேன். மற்ற டெஸ்ட் பேட்ச்சு, ஃப்ரீயாக டெஸ்ட் பேட்ச் கிடச்சுன்னா நான் அதை ரெஃபர் பண்ணி போடுவேன். ஸோ நான் ப்ராப்பராக இனிமேல் நான் மேக்ஸ் வந்து நான் பார்க்கணும், இன்னும் உட்காந்து நான் ப்ராப்பராக பார்க்கணும். கொஞ்சம் டைம் எடுக்குது, இப்போ வர சம்லாம் ரொம்ப டைம் எடுக்குது. அதனால் நல்லா உட்காந்து ப்ராப்பரான டெஸ்ட் பேட்ச் போடணும், இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் மேக்ஸுக்கு. எனக்கு இன்னமும் அதில் தான் நிற்கிது, என்ன மேக்ஸ் தான் ரொம்ப வீக்கு. ஸோ அதனால தான் இன்னும் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்தே ஆகணும்னு இருக்கேன். SRBDRB எக்ஸாம் பற்றி சொல்லி ஆகணும். ரிசல்ட்டை பற்றி நான் ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். யாராவது கேண்டிடேட் இருந்தீங்கன்னா சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். யாராவது ரிசல்ட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா 27ஆம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, ஆனால் இன்ன வரைக்கும் நான் ரிசல்ட்டே வரவே இல்லை. போய் வெப்சைட் செக் பண்ணி பார்க்குறேன். SRB வந்தால் தான் DRB வரும். அப்புறம் எப்படி SRB வரல, அப்புறம் DRB எப்படி வரும்? ஸோ நான் பார்த்த மாதிரி எனக்கு வீடியோ பார்த்ததுலேருந்து நெக்ஸ்ட் மந்த்து 2nd வீக்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் இதுக்குன்னு வெயிட் பண்ணாமல் நம்ம வந்து நெக்ஸ்ட் மூவ் ஆன் பண்ணணும். ஸோ RRBக்கு சயின்ஸும் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 6th நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க ஃபிசிக்ஸு.
ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மேக்ஸை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா மேக்ஸ் அவ்வளோ கேட்பான். 30 மார்க் ரீசனிங் தான் மேக்ஸில். ஸோ ஆர்ஆர்பி. ஸோ அதுக்கு நான் ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ தேங்க்யூ.